அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை விமர்சனம் செய்து ஒரு பதிவை சோஷியல் மீடியாவிலே சமூக ஊடகங்களில் இட்டிருக்கிறார். டெல்லி பயணம் செய்யும் முதல்வர் பாஜகவோடு சமாதான கொடி காட்டி வெள்ளை கொடை பிடித்து கொண்டு போகிறாரா என்று கிண்டல் செய்து எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார். அதிகார வர்க்கத்திற்கு நெருக்கமானவர்கள் பலரும் அமலாக்கத்துறையுடைய வலையிலே சிக்குவதால் இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கை வருகிறதோ என்று எடப்பாடி பழனிசாமி கேட்டிருக்கும் வேளையிலே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நித்தி ஆயோக் கூட்டத்திலே, அதாவது திட்டக்குழுவுடைய கூட்டத்திலே கலந்து கொள்ளத்தான் தான் டெல்லி செல்வதாகவும் அதில் எந்த சந்தேகம் இல்லை என்றும் எந்த விதத்திலும் யாருக்கும் அடிபணிந்து போக வேண்டிய தேவை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தனக்கும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். இந்த வார்த்தை போர் பெரிய ஒரு சர்ச்சையை தமிழகத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அமலாக்கத்துறையோட நெருக்கடி பெரிய அளவிலே வந்து கொண்டிருக்கும் சூழ்நிலையிலே உண்மையிலேயே முதல்வர் எதற்கு டெல்லி செல்கிறார் என்று அரசியல் வட்டாரத்திலே பலரும் கேள்விகள் எழுப்பியிருக்கிறார்கள். இதற்கு முன்னால் நடந்த நித்தி ஆயோக் கூட்டத்திலே முதலமைச்சர் கலந்து கொள்ளவில்லை.